அரசியல் கருத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார் எனக்கூடிய நரேட்டிவை தொடர்ச்சியாக தாவேக்கா செட் செஞ்சுட்டே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் எழுதிட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பதிலளிக்கும் வகையில் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் சமீபத்தில் சீமான் அவர்களை லோயோலா மணி, தாவேக்காவை சேர்ந்த லோயோலா மணி விமர்சிச்சிருந்தார். அது கொஞ்சம் சர்ச்சையாகவே விதிச்சிருந்த வேலையில் இப்போ அவருக்கு ஒரு அரசு பணி கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி முழுமையாக அந்த காணொலியில் பார்க்கலாம். சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அப்படின்னக்கூடிய ஒரு நரேட்டிவ் எப்போ செட் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ நான் அம்பாசமுத்திரத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரோ அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் அம்பையில் தான் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செவி செய்திகள் உறுதியான சமயத்திலேருந்தே செட் செய்யப்பட்டு வருது. ஏன்னா எதிர்த்த உடனே இதுமாதிரி அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் நிற்கிறாருன்னு அட்டாக் பண்ண ஆரம்பித்தா வெளிப்படையாக தெரிஞ்சிடும் சொல்லிட்டு முன்கூட்டியே இந்த விஷயத்தை திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழ் கட்சி சார்ந்த சுற்றுச்சூழல் பாசலேருந்து அவங்க நிர்வாகி பேசும்போது ஒரு விஷயத்தை கோதிட்டு காட்டியிருந்தாங்க. இது வரைக்கும் நடந்த அனைத்து இடைத்தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி புறக்கணிக்காமல் அனைத்திலையும் போட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 2026 இடைத்தேர்தலையும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தையும், ஸோ பொது வேட்பாளர் என்ற விஷயங்கள்லாம் கிடையாது, நாங்கள் எப்பவும் போல் தனிச்சு தான் நிற்போம், யாருக்கூட கூட்டணி கிடையாது அப்படின்ற விஷயத்த உறுதியாக சொல்லியிருந்தாங்க. இப்போது நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இடுமானம் கார்த்தி அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடைபெற இருக்கின்ற 7 இடைத்தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அம்பாசமுத்திரம் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி கண்டெஸ்ட் பண்ணோம், மற்ற 6 தொகுதியிலும் கண்டெஸ்ட் பண்ணாது. ஆனால் இப்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பொது வேட்பாளர்லாம் கிடையாது, நாங்கள் 7 தொகுதியிலையும் போட்டிடுறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கு. ஸோ அந்த பொது வேட்பாளர் அப்படின்னக்கூடிய அந்த சர்ச்சைக்கே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா கட்சி தலைமை முடிவு செய்யாமல் ஒரு நிர்வாகி இப்படி ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது. ஸோ இது முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான். அதே மாதிரி திமுக இன எதிரி, தாவேக்கா கள எதிரி அப்படின்னு சொல்லி திமுகவையும் தாவேக்காவையும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறாங்க. நாம் தமிழ் விசஸ் திமுக அண்ட் தாவேக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதிமுக இதில் கூட தான், பட் அதிமுக அவங்க மென்ஷன் பண்ணலை. நாம் தமிழ் விசஸ் திமுக அந்த தாவேக்கா இது மட்டும் தான் அவங்களோட நரேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பொது வேட்பாளர்னக்கூடிய சர்ச்சை, திமுக கூட கை கொடுத்தாரு, பெட்டி வாங்கிட்டார் அப்படின்ற அனைத்து சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அம்பாசமுத்திரத்தில் 2026 14,906 வாக்குகள் 7.8% பெற்றிருக்காங்க. 2021 13,735, அதே 7.8% பெற்றிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வருகையினால் பல தொகுதிகளில் அனைத்து கட்சியுமே அடி வாங்கின வேலையில் அம்பாசமுத்திரம் நாம் தமிழர் கட்சி சரிவை பார்க்காம தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டிட்டு இருந்தார். அவர் கையில் நான் சமீபத்தில் ஒரு காணொலியில் பேசியிருக்கும்போது அவர் சொன்ன விஷயம், அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழுக்கு சாதகமான களம் இருந்தது, பட் எங்கே தவற விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் செல்லும் இடமெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கான அந்த வரவேற்பு தொடர்ச்சியாக பார்க்க முடிந்தது. நாங்களே வென்று விடுவோம், எளிதாக வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டோம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அந்த பாசிட்டிவ் சைன்ஸ் ஒரு தொகுதியில் இருக்குன்னா அந்த தொகுதியில் அந்த கட்சியோட தலைவரை நிற்கும் போது அதற்கான கிரேஸ்ன்றது மாறதான் செய்யும். ஸோ இதனால தான் அவர் அம்பாசமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்களில் சொந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால தான் அவர் அங்கே போட்டிடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அடுத்ததாக வைக்க தொடங்கினா அதுக்கும் பதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இடைத்தேர்தல் வர இடத்துல தான் நிற்க முடியும். அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வருது, ஸோ அங்கே போய் நிற்கிறார். தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்க, குறிப்பாக அம்பாசமுத்திரத்தில் நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில ப்ரூஃப்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ அங்கே நிற்கிறது அவங்களுக்கு எளிதாக தெரியல, அம்பாசமுத்திரம் ஒரு சாதகமான களம் இருக்குது, அதனால் நிற்கிறோம் அப்படின்றதுலாம். ஆனால் அங்கே இந்த ஜாதி பின்புலமோ இல்லை அந்த பொது வேட்பாளர் சர்ச்சை இது எதுக்குமே அங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போது நாம் தமிழர் கட்சி ஓப்பனப்பாக அவங்க ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழக தலைவராக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த லோயோலா மணி அவர்களை நியமித்திருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது அப்படின்றத தாண்டி இதில் திமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் லோயோலா மணிக்கெல்லாம் அந்த பதவியை வழங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக கேள்வி கேட்குறேன். இதே கேள்வி திமுக திருப்பி கேட்குறேன். போன ஆட்சியில் திண்டுக்கல் லியோனிக்கு இதே பதவியை திமுக அரசு வழங்குச்சு. எந்த அடிப்படையில் இதை திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு வழங்கினீங்க? அப்போ நீங்களாம் கேள்வி கேட்குறது தகுதி இருக்கா உங்களுக்கு? இதில் என்ன கேள்வி கேட்க முடியும் உங்களுக்கு? திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது அமைதி காத்த திமுக இப்போது லோயோலா மணி அவர்களுக்கும் அமைதி காத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்களும் அதே தப்பை பண்ணிட்டு எந்தவித தார்மீக தகுதியும் உங்களுக்கு இல்லை இந்த விடயத்தில். இப்போ நம்ம லோயோலா மணி அவர்களின் விடயத்துக்கு வருவோம். லோயோலா மணி அவர்கள் என்ன கல்வியில் சாதிச்சிட்டாரு, என்ன பேராசிரியராக இருந்திருக்காரா, எதன் அடிப்படையில் அவருக்கு இந்த பதவியை தாவேக்கா அரசு வழங்கியிருக்கு? தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு.
பத்திரிகையாளர்களை எதிர்க்கட்சி தலைவர்களை தரம் தாழ்ந்த வகையில் பேசுகிறாரு. இதனால் அந்த திண்டுக்கல் லியோனிக்கு என்ன தகுதி இருந்ததோ அதே தகுதி லோயலாமணிக்கு இருக்குதுன்றதுனால கொடுக்குறீங்களா? ஏன்னா அவரும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பட்டிமன்றத்தில் பேசுவார். சில இரட்டையாற்றங்கள் உடைய கருத்துக்களையும் அவர் பட்டிமன்றத்தில் பேசுகிறார். அதில் தான் புகழ் பெற்றாருன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி லோயலாமணி அவர்களுக்கும் சில தகுதிகள் இருக்குது. யார் நல்லா பார்க்குறதுல எதிர்க்கட்சி தலைவர் அவன் இவன்றது சீமான் சாமான்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசி சர்ச்சையாகி சோஷியல் மீடியாவில் வைரலானவருக்கு அவர் கொஞ்சம் பதுங்கி இருந்தது. அது ஒரு பக்கம். பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசி ரொம்பவே கீழ்த்தரமாக பேசி அவருக்கு கடைசியில் பத்திரிகையாளர்கள் தரம் குறைவாக லோயலாமணி அவர்கள் பேசினதுனால தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செய்திகள் அமைஞ்சிருது. ஸோ இப்போ அவருக்கு இந்த அரசு பணி கொடுத்தது மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு. கமலஹாசன் அவர் நடித்த வசூல்ராஜ் MBBSல பிரகாஷ் ராஜ் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இவங்களா டாக்டர் ஆயிட்டா வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை வந்து பேசி கேட்பார். அது ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கும். அதே மாதிரி லோயலாமணி அவர்கள் இந்த தமிழ்நாடு பாதநூல் மற்றும் கல்வியியல் கழக தலைவரானது அவன் போர்ஷன்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக சில விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக அவர் சொன்ன ஃபஸ்ட்டு 2 டைலாக் வந்து இந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து, தீண்டாமையை பற்றி அப்பயே என் தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்கிலீஷ் பீஸு வேணாந்தி ஹிந்தி பீஸு வேணாந்தி கரகாத்தமாதிக்கிட்ட தமிழ் பாதத்தின்னு சொல்லிட்டு ஹிந்தி திணிப்பை விஜய் அவர்கள் தான் எதிர்த்தார், இந்தி திணிப்பு முன்னிறுத்து விஜய் அவர்கள் தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பாதநூலில் இடம்பெறலாம். அதே மாதிரி தமிழ்தாய் எழுத்து வந்து நீ முத்தமொன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து, இதுதான் அரசு பாதநூல்களில் இடம்பெறும், பள்ளி மாணவர்கள் இதை தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் கலந்த நகைச்சுவைகள் இப்போது பரவ தொடங்கியிருக்கு. ஸோ லோயலாமணி அவர்கள் இந்த அரசு நியமனம்ன்றது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பல பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்காமல் தாவேக்கா நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காகவும் தாவேக்காவை யாருன்னா சீன்னா அவங்க யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், பெரிய நாய் பாயிற மாதிரி பாஞ்சிரும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அரசு பணி வழங்குறது எப்படி ஏற்றுக்கும்படியாக இருக்கும்? இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு தாவிய பல பேரில் ஒருவரான MR விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் கடந்த 3ஆம் தேதி பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். தாவேக்கா தரப்புலேருந்து எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, அதனால தான் நான் தாவேக்காவுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கு பல்ட்டி அடிக்கிறதுக்குமா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு விருப்பப்பட்டு நான் போயிருக்கேன், கழகத்தோட தலைமை சரியில்லை, தலைமை வந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் நான் தாவேக்காவுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னது உண்மையா இல்லை 3ஆம் தேதி சொன்னது உண்மையா? எது உண்மை? ஏன்னா குதிரை பேரம் அப்படின்றது தமிழகத்தை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வர அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிட்டு வர சூழலில் விஜயபாஸ்கர் அன்று சொன்னதும் குதிரை பேரத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. இதை தொடர்ந்து வைகோ அவர்கள் சொன்னதும் குதிரை பேரத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ தாவேக்கா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இந்த சர்ச்சையில் சிக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ விஜயபாஸ்கர் அவர்களை மாற்றி பேச வச்சுருக்காங்க. ஸோ இதே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து 40 நாட்களில் 3வது போதை ஊசி செலுத்தி ஒருவர் உயிரிழந்திருக்காரு. கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஒரு இளம் பெண் போதை ஊசி செலுத்தி உயிரிழந்தார். கடந்த 30ஆம் தேதி ஒரு இளைஞர் ஒருவர் போதை ஊசி செலுத்தி உயிரிழந்திருக்காரு. இது இப்போது இன்றைய தினம் ஒரு இளைஞர் அவர்கள் போதை ஊசி செலுத்தி உயிரிழந்திருக்காரு. தாவேக்கா அரசு போதைகளை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்தது? 1 2 அடுத்தது 3 ஆகிப்போச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த எந்தவித முயற்சியும் எடுக்கலை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் செய்கிறது ஃபுல்லாகவே தாவேக்கா உறுப்பினராக இருக்காங்க. ஒரு 10 கேஸ் வருதுன்னா அதில் 5 வந்து தாவேக்கா நிர்வாகி தான் நியூஸ் சேனல்ஸ் வந்து நியூஸை போட்டு வராங்க. ஸோ தங்கள் கட்சியோட முக்கிய உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூலமாகவே இப்படி ஒரு பிரச்சனை வெடிக்க தொடங்கிருக்கு. இதை கட்டுப்படுத்த தாவேக்காவுக்கு எந்தவித வீரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இப்படிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்று பெரம்பூரில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவரது அலுவலக திறப்புக்காக போயிருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை ரோட்டில் நிற்க வச்சுருக்கீங்க, பொதுமக்களுக்கு பின்னாடி நிற்க வச்சுருக்கீங்க. செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க. செய்தி சேகரித்தா தான் அதை பற்றி செய்தி நிறுவனங்களை கொடுத்து போட முடியும். அப்போ தான் நியூஸ் பப்ளிஷ் ஆகும். மக்களோட கருத்து என்னன்றதை தாண்டி தலைவர்களோட கருத்து என்னன்றது கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா அதுதான் மக்களை ஈஸியாக போய் ரீச் ஆகணும். அந்த பிளாட்ஃபார்மே முதக்கிறீங்க, தூக்கி வெளியே நிற்க வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கரூர் போயிருந்தீங்க, அங்கே நடந்தால் செய்தியாளர்கள் உள்ள விடவே அனுமதிக்கல, வெளியே நிற்க வைக்கிறீங்க. செய்தியாளர்களை பார்த்தா எப்படி தெரியுது தாவேக்கா அரசுக்கு? உங்களுக்கு தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே சில செய்தி நிறுவனங்கள் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எது பண்ணாலும் காலையில் எழுந்து பல் தொலைத்து இப்போ எல்லாம் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் அதை செய்தியாக போடுறாங்க. உங்கள் கேட்டையே வெறிக்கு வந்து பார்க்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்கள் கேட்டையே
ஜூம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செய்தியாளர்களை எப்படி நீங்கள் புறந்தள்ளி வெளியே தள்ளி விட்றீங்க? அப்போ செய்தியாளர்களுக்கும் அரசு முக்கிய பொறுப்பாளருக்கும் இதையே எந்தவித பாலமும் இல்லையே. புஷி ஆனந்த் அவர்கிட்ட மேகதாது இஷ்யூ பற்றி பேசும்போது அண்ணா என்ன வணக்கண்ணே வரண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தியாளர் நக்கல் வச்சுட்டு போகிறாரு. இப்போ புதுசாக அவங்க கட்சியில் சேர்ந்த விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டால் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. செய்தியாளர்கள்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏதோ தாவேகா அரசு எதிராக பொய்யான கட்டமைப்பையே பரப்பிட்டு இருக்கிறாங்க செய்தியாளர்கள், உண்மையே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அதில் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஏதாவது அமைஞ்சா அதை பற்றியும் செய்தியாளர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் செய்த தவறு அது மக்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒன்றுனா அதை பற்றியும் செய்தியாளர்கள் பேசுகிறாங்க. செய்தியாளர்களை புறக்கணிக்கிறது எந்த வகையில்ங்க? அப்போ உங்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவரும் செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு, நீங்களும் சந்திக்க மாட்டீங்க. இது ஒரு பக்கம்னா, இதை தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். உண்மையிலே அந்த கருத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருந்தது. இது மாதிரி கலைஞர் அவர்கள் பேனா வைத்தால் நான் அந்த பேனாவை உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர்களை கொஞ்சம் குழாவுறாங்க, ஆனால் என்னை எதிரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி பேசியிருந்தார். உண்மையிலே அதை பார்க்கும்போது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருந்தது. ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போது 2026 தேர்தலில் திமுகவும் விசிகாவும் ஒன்றாவே தான் அணுகுறாங்க. விசிகாவோட வாக்குகள்னால தான் திமுக இத்தனை எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. விசிகா தயவில் தான் எதிர்கட்சியாகவே திமுக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தனிப்பெரும்பான்மையை அவங்களால நிரூபிக்க முடியல, அதனால் தாவேகாவையும் முடியல. ஸோ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம். என்ன போனால் போது ஒரு அமைச்சர் தான் தரேன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல ஒரு அமைச்சர் தானே நம்ம. ஆனால் இந்த நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இந்த மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தார். அவருக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. அவருக்கு அமைச்சரவை மட்டும்தான் கிடச்சிது, அதுவும் அவருக்கு கிடைக்கல, வன்னியரசு அவர்களுக்கு கிடச்சிது. ஸோ எந்தவித பயனையும் எதிர்பார்க்காம தான் அவர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் அவரை போய் நீங்கள் எதிரின்ட்டீங்க பார்த்தீங்களா, எப்படிங்க ஏற்றுக்கும்படியாக இருக்குது? இந்த மாதிரிலாம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா கௌதம இல்ல திருமண விழாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சீமான் வருகைக்கு முன்னாடி வைகோ அவர்களுடன் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரை மணி நேரம் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தார். அவர் மாநில சொல்ல போனால் வைகோ அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் குழாவி கொண்டு இருந்தாங்க. அந்த விஷயம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீமான் அவர்கள் போனதுக்கப்புறம் சரி சீமான் பக்கத்தில் அமர்ந்துட்டார், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, 2 பேராலுமே தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஸோ பேசுகிறாங்க. இதை வந்து கொஞ்சம் குழாவதுன்னா என்னன்னு தெரியுமா? அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழாவதுன்னா என்னன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி அவர் கொஞ்சம் குழாவதுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இடைத்தேர்தலை எப்பவும் போல் நாம் தமிழ் கட்சி அப்ரோச் பண்ணுறாங்க. இதில் பொது வேட்பாளர் என்னக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனால் எந்தவித ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி சீமான் அவர்கள் மீது திருமாவளவன் அவர்கள் பெறார். தம்பி சீமான் அவர்களும் தம்பி விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசின திருமாவளவன் அண்ணன் அவர்கள் இப்போது தம்பி விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் நேர் எதிரி, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க பாஜகவை எதிர்க்க தாவேகாவும் திமுகவும் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி பேசினார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இந்த மாதிரி திமுக கூட்டணியில் நாங்கள் இன்னும் நட்போதை தான் தொடர்றோம், தாவேகா கூட்டணியில் நாங்கள் இன்னும் அங்கம் வகிக்கல, திமுகவோட நட்போது தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னார். என்ன ஒரு வாரத்துக்கும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சில அரசியல்வாதிகள் கட்சி தாவன உடனே அப்போயே நேர் எதிராக பேசுவாங்க. அண்ணன் வைகோ மாதிரி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது பேசுறது, இந்த பக்கம் திமுக மிகப்பெரிய ஊழல் சக்தி, ஊழல் முதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதை விட மோசமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கார். அவராச்சும் கட்சி தாவனதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டுக்கு வந்துக்கிறார். திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஒரு வாரத்திலே 3 ஸ்டாண்டு மாற்றிட்டார். திமுகவோட நட்பு, திமுகவும் தாவேகாவும் ஒரே புள்ளியில் இணையணும், இப்போ நான் திமுகவுக்கு எதிரி ஆகிட்டேன். இது எப்படின்னே புரியல. என்ன ஸ்டாண்டில் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பேசுகிறாருன்னே புரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கும் இது. ஓகே.